இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை பற்றி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து மிலிட்ரியில் இருக்கிற அப்பா, அம்மா வந்து வீட்டில் பாட்டு பைத்தியம். பாட்டு பைத்தியம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு சொல்லி தர்றவரை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு கதை சாத்திட்டு பாட்டு கேட்குற பைத்தியம். ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரி எதுவுமே ஊரில் இருக்கிறவங்க எதுவும் எந்த பேசுறது எதுவும் கண்டுக்காம ஒரு பாட்டு பைத்தியம். பக்கத்தில் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை வந்து கூட்டின்னு வந்து பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி கேட்குறப்போ மிலிட்ரிக்கார் ஊர்லேருந்து வரப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஓஹோ! என் பொண்டாட்டி வேற ஒரு கள்ளத்தொடர்பு இருக்கா சொல்லி 2 பேரும் கட்டி போட்டுருப்பாரு. உங்கள கொலை பண்ண போறேன். நான் மிலிட்ரியில கஷ்டப்படுறேன். நீங்க என்னடான்னா இங்க பாட்டு சொல்லி ஏன் அது எஸ்பி பாட்டே வந்து கேட்டுட்டு, நீங்க எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களான்னு ஒரு கோவத்தில இருக்கிறப்போ, அந்த அப்பா, அம்மாவுக்கு 2 குழந்தை. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்க வந்து படிக்கிற வயசு அவங்களுக்கு. அப்போ திடீர்னு இந்த மாரி குழந்தைகளையும் நீ வந்து இவ்வளோ கெடுத்து வச்சிருக்கன்னு சொல்லி சாவடிக்கலான்னு நினைக்கிறப்போ, அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிர்றாங்க. கோவத்தில ஓடுறாங்களா? இல்ல வந்து உண்மையிலேயே அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கா? இதெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அது ஒரு மேம்போக்கா விட்டுருப்பாரு டைரக்டர். ஓகே. அது வந்து அப்போ சின்ன குழந்தை 2 பேரும். அப்பா என்ன பண்ணுவாரு, எப்பவுமே பாட்டி வீட்ல விட்டுருவாரு. "டேய் உங்க அம்மா தான் ஓடி போச்சு. நீங்களும் அதுக்கு தூதுவா இருந்தீங்களான்னு" சொல்லி அந்த பசங்கள விட்டுட்டு வந்துருவாரு. அந்த 2 குழந்தைங்களும் கஷ்டப்பட்டு எப்படி வளர்ந்துச்சு, அதுக்கு யார் ஆறுதலா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு தான். யோகி பாபு வந்து கோழி பண்ணை வச்சிருப்பாரு. அப்போ இந்த பையன் போய் இது மாரி பசிக்குது, ஏதாவது இருக்கமான்றப்போ ஒரு செத்த கோழி இப்ப தான் செத்துருக்கும். செத்த கோழி குடுப்பாரு. "செத்த கோழி குடுத்து எங்கள வாழ வச்சுக்கலையா?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு டயலாக்ல சொல்லுவான். அப்போ வந்து அந்த கோழியில செத்த கோழிய குடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ கூட அந்த பையன் வந்து கேட்குறப்போ பெரியப்பா முறை வருது யோகி பாபுக்கு. பெரியப்பா எதனா இன்னைக்கு வேலை இருக்கான்னு கேட்குறப்போ, ஒரு கோழி பண்ணையில ஒரு வேலை போட்டு குடுப்பாரு. அந்த பையனும் வேலை செய்வான். படின்னா படிக்க மாட்டான். தங்கச்சிய படிக்க வைப்பான். தங்கச்சி காலேஜ் படிப்பான். இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் வளர்ந்துருப்பாங்க. நல்லா வேலை செஞ்சு பணம் சம்பாரிப்பான். கோழி கடை வச்சு கோழி கடையில யோகி பாபு வந்து கோழி பண்ணி வித்துட்டு எத கேட்டா ஒரு டயலாக்லயே சொல்லிடுவாரு. "ஆத்துல மழை பெஞ்சுது, வெள்ளம் வந்தது, கோழியெல்லாம் அதில அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால வந்து இப்போ கோழி கறி கடை வச்சுட்டேன்" அப்படின்னு. பாய்லர் கோழி கடையில ஏகன் அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வேலை செய்வாரு. தங்கச்சி காலேஜ் படிக்கும். எதிர் கடையில பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைங்க, சட்டி பானை விக்கிற பிகிடா. ஒரு தலையா இந்த பக்கம் காதலிச்சுட்டே இருப்பாங்க இந்த பக்கம். படம் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். தங்கச்சிய படிக்க வைப்பாரு. நம்ம அப்பப்போ வந்து காதல் சொல்லும். இவர் வந்து கறிக்கடையில வந்து வேலை செய்வாரு. மூட்டை தூக்குவாரு. இப்படி போயிட்டே இருக்கிற கதைக்குள்ள திடீர்னு தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணும். உடனே அத பார்த்துட்டு ஓடி அடிக்க ஓடுவாரு. அடிக்க ஓடி அவன தொரத்தின்னு போயிட்டு வேற மாப்பிள்ளை பார்ப்பாரு. தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுக்கு அப்படியே தங்கச்சி கஷ்டப்பட்டு, "அம்மா மாரி நான் கிடையாது. நான் வந்து அம்மா மாரி கிடையாதுன்னு" சொல்லி அப்படியே அழுதுட்டு இருக்கும். சரி கஷ்டப்பட்டு இன்னொரு மாப்பிள்ளைய பார்ப்பாரு. இன்னொரு மாப்பிள்ளை செட் ஆகாது. உடனே இன்னொரு இத தங்கச்சி காதலிச்ச பையன பார்த்து, ஓகே கல்யாணம் பண்ணலான்னு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாரு. தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அடுத்தது ஒரு அதிர்ச்சி இவருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவ பார்த்துருவாரு. ஓடிப்போன அம்மா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா தத்தா. கோயில்ல பிச்சை எடுத்திருப்பாங்க. அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு யாரு என்னன்னு நினைவே இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ப்பாரு. இன்னொரு அதிர்ச்சி அதுக்கு சேர்த்துட்டோனே இன்னொரு அதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவ பார்ப்பாரு. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்னி போயிடுச்சு. கிட்னி எந்த ரத்த சம்மந்தம் வந்தா கிட்னி கிடைக்கும். ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த அந்த பொண்ணுக்கும் செட் ஆகாது. அதனால வந்து நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவர்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு இடையில ஒரு தலையா பிகிடா காதலிச்சுட்டே இருக்கும். எதுவுமே சொல்ல மாட்டாரு. இந்த பக்கம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. இந்த பக்கம் அம்மாவ இதில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பாரு. அந்த பக்கம் அப்பாவ கொண்டு வந்து கிட்னி குடுப்பாரு. கிட்னி குடுத்து கடைசில "நன்றி, வணக்கம், சந்தோஷமா இருங்க" அப்படின்னு படத்த முடிச்சிடுறாரு. இப்ப நான் சொல்றப்ப கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இவர் எடுத்துக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சீரியல் பார்க்குறதோட ரொம்ப மோசமா எடுத்து வச்சிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் இவரு நம்ம மலைகள காட்டுறேன், பசுமை வளத்தில காட்டுறேன், ஒரு தென்னை மரத்த காட்டுறேன், ஒரு இயற்கை வளங்கள காட்டுறேன்னு சொல்லிட்டு, காசு குடுத்து வர ஒரு ஆடியன்ஸ ஒரு ஒரு சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மென்ட் மீடியா. இப்ப நம்ம வந்து எதுக்கு நம்ம சினிமாவுக்கு வரோம்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படத்த பார்க்க வரோம். பீஸ்ஃபுல்லா ரசிக்க வரோம். ஆனா இவரு வந்து இவருடைய நெனப்பிலேயே ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சீனு ராமசாமி வந்து இன்னும் கொஞ்சம் கூட மாறலன்றதுக்கு, தென்மேற்கு பருவக்காற்று எப்படி எடுத்தாரோ, அதையே இப்ப 2024லயும் அதே மாரி எடுத்து வச்சிருக்காரு. இப்போ இந்த ஏகன் ஒரு ஹீரோ அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. சரி ஓகே. அவங்க ஆடியோ லான்ச் இதெல்லாம் பேசுறத பார்த்தா, இவரு ஏதோ நடிப்பு சிவாஜிக்கு அடுத்து இவர் தான் நடிக்க போறாருன்னு நெனச்சா, அவரு நடிப்பும் வரல, ஒரு இலவும் வரல. வராரு, போறாரு, அழுவுற சீனு, நிக்கிற சீனு, தூங்குற சீனு, படுக்கிற சீனு, மூட்டை தூக்குற சீனு எதுலயுமே கொஞ்சம் கூட ஓட்டல. அதுக்கப்புறம் தங்கச்சி கேரக்டர் ஓகே. அது வந்து ஒரு தங்கச்சி கேரக்டரா ஓகே. அது டயலாக் ஆகட்டும், பேசுறதாகட்டும் அது நம்ம மனசுல பதியுது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு. யோகி பாபு வந்து உண்மையிலே வந்து மண்டேலா சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அவரு வராரு, கோழி பண்ணை சின்னதுரை இந்த படத்துக்கு பேர். முதல்ல ஒரு கோழி பிடி செத்த கோழி முதல்ல கொடுத்து காமிக்கிறீங்க ஒரு கோழி பண்ணை. அதுக்கப்புறம் அந்த கோழி பண்ணைன்றது இவர் லட்சியமாக இருக்க தவிர கடைசியில் ஒரு டயலாக்ல படம் முடிகிறப்போ இவர் லட்சியமே அதாங்க ஒரு கோழி பண்ணை வச்சு கொடுத்துருங்கன்னு படத்தை முடிச்சிடுறீங்க. அதை விட்டுட்டு கடைக்கு போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, திருப்பி கறி வெட்டுற வர்றாரு, திருப்பி பிகிடாகிட்ட சண்டை போடுறாரு, திருப்பி யோகி பாபுட்ட 2 டைலாக்கு, அப்புறம் ஒரு சின்ன பையன் வருவான். அவன் உண்மையிலே அவன் டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கவுண்டர்லாம் பயங்கரமாக கவுண்டமணி மாதிரி ஒரு கவுண்ட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பான். அந்த பையன் கவுண்ட்ரு. இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே இப்போ நீ ஒரு சீன் பண்ணுப்பா, நீ ஒரு சீன் பண்ணுப்பா, நீ ஒரு சீன் பண்ணுப்பான்னு படத்தில் எதுவுமே ஜிங்க் ஆகாமல் நமக்கு ஜங்க் ஆகாமல் அங்கங்கே தக்கி தக்கி போகிற மாதிரி இருந்தது. இப்போ பாரு படம் பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த பாருங்க அடுத்த சீன் இவர் தான். இவர் வீட்டுக்கு போவார் பாருங்க, திருப்பி பாருங்க இப்போ கடைக்கு வருவார் பாருங்க, இந்த பாருங்க இப்போ யோகி பாபுகிட்ட போவார் பாருங்க. அப்படின்றத நம்ம அந்த சீரியல் பார்க்குறப்ப சொல்லுவோம்ல, நம்ம சீரியல் பார்த்துனே இருப்பா, இந்த பார் இப்போ பாரு அவன் வருவான், வெளில வந்துடுவான் பாரு, இந்த பாரு இப்போ பாரு அவங்க கூட சண்டை போடுவா பாரு. இந்த மாதிரி படம் முழுக்க நமக்கு ஏற்கனவே பார்த்து ரிப்பீட் ஆன சினி மாதிரியே இருந்தது. ஒரு நல்ல கதை, ஓகே நல்ல இதுதான். ஆனால் புருஷன் பொண்டாட்டி முதலே சந்தேகம், அதுக்கப்புறம் அவன் எதுக்கு ஓடுறானே தெரியாது, அதுக்கப்புறம் இவன் வரான் பொண்டாட்டி தங்கச்சியை ஒரு அசிங்கமாக கேள்விக்கிட்டு அவன் சந்தேகப்படுறான். ஒரு 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 யதார்த்தமான படம், ஒரு வாழ்வியல் படம்னா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கணும், அது அவங்களுக்குள்ளே எவ்வளோ கோர்வை அழகாக பண்ணியிருக்கணும். அதெல்லாம் சுத்தமாக மிஸ் பண்ணிட்டாரு. பிகிடா உண்மையிலே இந்த படத்தில் அழகாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கு. பிகிடாவை கொஞ்சம் நம்ம பாராட்டலாம். தங்கச்சி கேரக்டர் சத்யதேவி உண்மையிலே வந்து அந்த டைலாக் டெலிவரிலாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு அண்ணன் தங்கை பாசம் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அதெல்லாம் மனசில் ஒட்டவே இல்லை நமக்கு சுத்தமாக. யோகி பாபு உண்மையிலே வராரு போகிறாரு, இந்த சரக்கடித்தை பற்றி 2 வார்த்தை பேசுகிறாரு, அவரையும் சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. அதுதான் ஒன்று. ஏகன் உண்மையிலே நடிப்பு வரல பாஸ் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் படத்துலலாம் இன்வால்வ் ஆக முடியல எங்களுக்கு. ஒரு தங்கச்சியை காப்பாற்றுறீங்க, ஒரு கிட்னி கொடுக்குறீங்க, ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங்லாம் சுத்தமாக எங்களுக்கும் வரல, உங்களுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து மொத்தத்தில் கோழி பண்ண செல்லதுரை செத்த கோழியாக போச்சு. உயிரோடு இருந்திருந்தால் கூட நம்ம ஏதோ கொஞ்சம் யூஸ் ஆகும் ரசிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் கடைசியில் செத்த கோழி இந்த படத்தில் எப்படி கொடுக்க முறையோ நமக்கு செத்து போன கோழி மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.